போகுது, இன்னும் பிள்ளைங்க ஆளக்கானா. காலங்காத்தால 6 மணிக்கே கிளம்பியிருந்தாலும் இந்நேரம் வீடு வந்து சேர்ந்துருக்கலாமே. பேசாம ஒரு ஃபோனை போட்டுற வேண்டியதுதான். சீதா, உனக்கு தெரியுமா ஆத்தாவை பத்தியா இன்னைக்கு எம்புட்டு சந்தோஷமா இருக்கு. பின்ன சந்தோஷம் இருக்காதா? எம்புட்டு நாள் கழிச்சு அவங்க பேரன் பேத்திங்கெல்லாம் வரப்போறாங்க. அதனால தான் ஆத்தாவுக்கு குஷி தாங்க முடியல. ஆமா சீதா, ஆத்தாவை நீ கையிலேயே பிடிக்க முடியாது. என்ன ஆத்தா, பேர பிள்ளைங்கெல்லாம் ஊர்ல இருந்து வர்றாங்கன்னு சொன்னீங்க, யாரையுமே ஆளக்கானா? ஒருவேளை அவங்க இன்னைக்கு வரலையோ? மயிலு, உன் வாயில கொல்லிக்கட்டையை தான் வைக்கணும். இப்பதான் போனை போட்டேன், அவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களாமா. நீ சீக்கிரம் மாவாட்டி வை. பேர பேத்திக்கெல்லாம் வர்ற நேரம் தான். நீ மாவாட்டி வச்சினா வந்தோடனே தோசை ஊற்றி கொடுக்க முடியும். ஆட, சொல்லிட்டு இருக்கும் போதே என் மருமக வந்துட்டா பாரு, 100 ஆயுசு. மினி ரெனி 2 பேரும் எப்படி இருக்கீங்க? காலையில இருந்து பாட்டி உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நல்லா வெயிலோட வந்திருக்கீங்க. இருங்க, எல்லாருக்கும் மோர் கொடுக்க சொல்றேன். சீதா, பிள்ளைங்களுக்கெல்லாம் மோரை கொடு. பாட்டி பாட்டி, வேணாம் பாட்டி, எனக்கு மோர்லாம் பிடிக்காது பாட்டி. எங்க வீட்டிலலாம் நான் மோர் குடிக்கவே மாட்டேன். ரெனி, நம்ம கிராமத்துல மோர் அம்புட்டு ருசியா இருக்கும். உங்க ஊர் மாதிரி பாக்கெட் மோர்லாம் இங்க விற்க மாட்டாங்க. இது நம்ம மாட்டு பண்ணையில இருந்து வந்த பால்ல இருந்து செஞ்ச மோர், குடிச்சு பாரு. ஆத்தா, தயிர் தான் கடைஞ்சிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல மோர் ரெடி பண்ணிடுறேன். சீதா, உன்ட்ட எம்புட்டு நேரமா சொல்றது, அப்பவே மோர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கல்ல. என் பேத்திங்கெல்லாம் பாரு, பசியோட வந்திருக்குங்க. கோச்சுக்காதீங்க ஆத்தா, பண்ணையில இருந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் இன்னைக்கு பால் வந்துச்சு. தயிர் கொஞ்சமாச்சும் புளிச்சாதானே மோர் ருசியா இருக்கும். அக்கா, இது என்னதுக்கா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னம்மா, தயிர் கடையிறத பாக்குறியா? ஆமாக்கா, இது நான் பார்த்ததே இல்லை. எங்க ஊர்லலாம் பாக்கெட்ல தான் மோர் விற்கும். பாப்பா, இந்த பானையில் இருக்குல்ல, இந்த தயிரை கடைஞ்சி மோர் எடுப்போம், அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தியா, முதல்ல இந்த தயிர் கடையும் போது இதுலேருந்து வரும்ல வெண்ணெய், இதை தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் நல்லா தண்ணி ஊற்றி இந்த மத்து இருக்குல்ல, அதை வச்சு நல்லா கடைஞ்சோன்னா நமக்கு மோர் கிடச்சிரும். அக்கா, ஒரு நிமிஷம் தள்ளிக்கோங்க, நான் இதை கடையிறேன். ஹை, இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மத்தை இப்படி பிடிச்சிட்டு இப்படி நல்லா கடைஞ்சா மோர் வருமா? எங்க ஊர்லலாம் நான் இதை பார்த்ததே இல்லை. இது நல்லா ஜாலியா தான் இருக்கு. அக்கா, இதுல தண்ணி ஊத்தணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா பாப்பா, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கடைஞ்சோன்னா மோர் கிடச்சிரும். இல்லை உங்களுக்கு தயிர் தான் வேணும்னா தண்ணி ஊத்தாம அப்படியே கெட்டி தயிராக கூட வச்சுக்கலாம். அக்கா அக்கா, இந்த தண்ணி பத்தாதுன்னு நினைக்கிறேன், அந்த ஜாடி கொடுங்க, நான் ஊத்துறேன். இது ரொம்ப கியூட்டா இருக்கு. தண்ணிலாம் இந்த மாதிரி ஜாடியில தான் நீங்க வச்சிருப்பீங்களா? ஆமா பாப்பா, நம்ம கிராமத்துல மண் சட்டி, இந்த மாதிரி ஜாடிங்க இதுதான் கிடைக்கும். மினி, இங்க வாயே, இந்த மோர் கடையிறது நல்லா ஜாலியா இருக்குப்பா. அக்கா, இன்னும் எவ்வளவு நேரம்க்கா இது மாதிரி பண்ணணும்? அவ்வளோதான் பாப்பா, மோர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மத்தை அப்படியே எடுத்து வச்சுட்டு மோரை கிளாஸ்ல ஊற்றி குடிக்க வேண்டியதுதான். நீ போய் உட்காரு, நான் ஊற்றிட்டு வர்றேன். ஹை, இதுதான் மத்தா? ஏதோ ஸ்டார் மாதிரி இருக்கு, மேலே ஒரு குச்சி மாதிரி நீட்டிட்டு இருக்கு. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. அக்கா, நானே ஊற்றி கொடுக்குறேன் எல்லாருக்கும். எங்கள் வீட்டிலலாம் நான் இந்த வேலை நல்லாவே பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பாட்டிக்கு, செகண்ட் வந்து அம்மாக்கு, அதுக்கப்புறம் அக்கா உங்களுக்கு மோர் வேணுமா என்ற பேத்திய பத்தியா எம்புட்டு பொறுப்பு வந்துருச்சு. எல்லாருக்கும் பொறுப்பா மோர் கடைஞ்சு கொடுத்துருக்குல்ல. பாட்டி, நீங்க சொன்ன மாதிரி இந்த மோர் நல்ல டேஸ்டா தான் இருக்கு. சரி, அப்போ நானும் குடிச்சு பார்க்கறேன். அச்சச்சோ, மோர் கொட்டிருச்சு. அச்சச்சோ, என்னோட புது ட்ரெஸ்ல ஃபுல்லா மோர் கொட்டிருச்சு. நான் வேற ட்ரெஸ்ஸே எடுத்துட்டு வரல. இனி உன்னால ஒரு மோர் கூட ஒழுங்கா குடிக்க முடியாதா? இங்க பாரு, ட்ரெஸ் ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடுச்சு. என்ற பேத்தியை எதுக்கு நீ திட்டுற? நம்ம வீட்ல மோருக்கா பஞ்சம்? சீதா, இன்னொரு மோரை ஊத்தி குடு, என்ற பேத்தி குடிக்கணும்ல. என்னோட ட்ரெஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்றது? அழுகாத கண்ணு, பாட்டி உனக்காக புது பட்டு பாவாடை சட்டை வாங்கி வச்சிருக்கேன், அதை எடுத்து போட்டுக்கோ. சீதா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? என்ற பேத்திக்கு மோரை ஊத்தி குடு. இதோ ஊத்திட்டேன் ஆத்தா. இந்தா பாப்பா, மோரை குடி. சும்மா சொல்லக்கூடாது, இந்த மோரும் நல்லா தான் இருக்கு. இது உரல் தானே? இந்த மாதிரி பாட்டி ஊருக்கு வரும்போது தான் அம்மி உரல் இது எல்லாமே பார்க்க முடியுது. இதில் இப்படி ஆட்டிகிட்டே இருந்தா உங்கள் கை வலிக்காதா? எவ்வளோ நேரம்க்கா இந்த மாவு ஆட்டணும்? அக்கா, நான் வேணா மாவு ஆட்டவா? பாப்பா, இந்த வேலையெல்லாம் பார்த்து எங்களுக்கு பழகிடுச்சு. இதெல்லாம் பண்ணாதான் நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும். ரெனி, என்ன ஒரு வீடியோ எடுக்கிறியா? நான் இந்த உரல் ஆட்டுறேன், அது அப்படியே ஒரு வீடியோ எடு. ஐயோ, என்ன இந்த உரலை நகட்டவே முடியல. அக்கா, இது என்னக்கா இவ்வளோ வெயிட்டா இருக்கு? இதெல்லாம் அந்த காலத்துல வாங்கின உரல். இதோட எடையே எப்படி
எப்படியும் 100 கிலோவுக்கு மேலே இருக்கும். சின்ன பிள்ளைங்களெல்லாம் ஆட்ட முடியாதுமா. ஆத்தா, நான் மாவை ஆட்டி வச்சுட்டேன். அப்படியே வீட்டு பக்கம் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி மயிலு, உரல்லேருந்து மாவை தோண்டி நல்லா கலந்து வச்சிரு, உப்பு போட்டு கலந்து வச்சிரு, அப்போ தான் சீக்கிரம் புளிக்கும். அப்படியே அந்த உரலை நல்லா கழுவி ஓரமாக வச்சுட்டு போயிரு. இல்லாட்டி என்ற பேத்திங்க காலில் இடிச்சிட போகுது. இது என்ன மாவு பாட்டி, கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு? என்ன, சாமை, வரகு, இது மாதிரி சிறுதானியெல்லாம் போட்டு ஆட்டின மாவு தான் இது. எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி சிறுதானிய மாவு தான் வச்சுருப்பாங்க. இதில் தான் இட்லி, தோசை எல்லாம் ஊற்றிக்குவாங்க. ஆத்தா, உரலை நல்லா சுத்தமாக கழுவி வச்சுட்டேன். மாவையும் நல்லா கலந்து வச்சாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு இன்னும் 2-3 மணி நேரத்துலேயே மாவு புளிச்சிரும் ஆத்தா. அதனால் ஏதாவது தண்ணி பானைக்குள்ளே வைங்க, இல்லாட்டி ரொம்ப புளிச்சிட போகுது. கொஞ்சம் நேரம் கழிச்சு நானே வந்து இட்லி அவிச்சு கொடுக்குறேன். இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சாப்பாடு ஆக்கிற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு காலம்பரமே நேரத்தோட வீட்டுக்கு வந்துடு. சரிங்க ஆத்தா. அத்தை, நான் உள்ளே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஊர்லேருந்து வந்தது ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. அப்படியே குளிச்சுட்டா நல்லாயிருக்கும். சரிம்மா, குளிச்சுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு வந்துடுங்க, சாப்பிட்றலாம். பாட்டி, நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாமா? நம்ம தோட்டத்தில் என்னென்ன காயெல்லாம் இருக்கு? போக்கண்ணே, இதெல்லாமா கேட்கணும்? நம்ம தோட்டத்தில் எல்லா காயும் இருக்கு. நீயே எந்தெந்த காய் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கோ. பாட்டி, உங்களுக்கு ஏதாவது காய் வேணும்னா சொல்லுங்க, நானே பறிச்சுட்டு வரேன். சரி கண்ணு, கவனமாக போகணும். தோட்டத்தில் முள்ளுகள்லாம் நிறைய இருக்கும், பாம்பு கூட இருக்கும். கவனமாக பார்த்து போங்க, சரியா? என்னது, பாம்பா? ஏய் ரெனி, இங்க பாரு, இங்க வெண்டைக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய்லாம் இருக்குப்பா. சரி சரி, நீ கத்திரிக்காவை பறி, நான் இங்கே வெண்டைக்காய், தக்காளிலாம் இருக்கு, அதெல்லாம் நான் பறிச்சுக்கிறேன். நீ கத்திரிக்காய் மட்டும் பறி, ஓகேவா? ரெனி, இந்த கத்திரிக்காய்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இங்க பாரு, குட்டி குட்டியா அழகா இருக்குப்பா. ஏய் மினி, செடியில இருந்து படிச்சா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான்ப்பா இருக்கும். நமக்கு வர்றதெல்லாம் எப்படியும் 4 நாள் 5 நாள் அந்த மாதிரி வச்சு தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் அப்பப்போ பறிச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்றோம்ல, அதான் இவ்வளோ நல்லா இருக்கு. மினி, இந்த சைடு வாயே, இங்க பாரு, ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கு, வாட்டர்மெலன் கூட இருக்குப்பா. இது என்ன, காய்கறி வண்டியா? இது என்ன, இழுக்கவே வர மாட்டேங்குது. இந்த வண்டி எதுக்கு பாட்டி? இதுல நிறைய காய் வச்சிருக்கீங்க. நம்ம தோட்டத்துல இருக்கிற காய்கறிலாம் அறுவடை செஞ்சு இந்த வண்டியில தான் சந்தைக்கு எடுத்துட்டு போவாங்கன்னு. இன்னைக்கு வியாழக்கிழமைல சந்தை நாள், அதான் எல்லா காய்கறியும் அறுவடை செஞ்சு ரெடியா இருக்கு. இதை அப்படியே மார்க்கெட்டுக்கு கொடுக்கணும் கண்ணே. ஓ அப்படியா? அப்போ இந்த காய்கறிலாம் எடுத்துட்டு போனா சந்தையை நல்லா சுத்தி பார்க்கலாம். இன்னைக்குன்னு பார்த்து வண்டி எடுத்துட்டு போறதுக்கு ஆள் வரல, அதான் வண்டி அப்படியே கிடக்கு. பாட்டி, நான் வேணா இதை எடுத்துட்டு போவா? வேணாம் கண்ணு, அதெல்லாம் உன்னால முடியாது. பாட்டி ப்ளீஸ் பாட்டி. சரி கண்ணு, பார்த்து சூதானமா மொல்லமா போயிட்டு வா. ஹை அம்மாடி, இது என்ன இழுக்கவே வர மாட்டேங்குது. ஐயோ, எதுலயோ மாட்டிக்கிடுச்சு. ஐயே, உரல்ல மாட்டிக்கிச்சா? ஓகே, எடுத்தாச்சு. இப்ப நல்லா ஓடுது இந்த வண்டி, நல்லா இருக்கு. ரெனி, சீக்கிரம் வா, நீயும் ஒரு கைப்பிடி, நம்ம 2 பேரும் சேர்ந்து இழுத்தா ஈஸியா இழுத்தறலாம். மினி மினி, இங்க பாரு, டிராகன் ஃப்ரூட்லாம் கூட இருக்கு. இது நல்லா ஜூஸியா இருக்குப்பா. ஹை பைனாப்பிள். ரெனி, இங்க பாரு, வாட்டர்மெலன் கூட இருக்கு. இங்க கிரேப்ஸ் கூட இருக்குப்பா. மினி, இங்க வா வா, சீக்கிரம் வாயே. இங்க பாரு, நீ உருளைக்கிழங்கு இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொன்னீல, இங்க பாரு நிறைய இருக்கு. ஏய் மினி, அங்க பாரு. ஹை பெரியம்மா. மினி, ரெனி, 2 பேரும் வந்துட்டீங்களா? உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. அம்மா எங்க? வாமா மருமகளே, இப்பதான் என்ற வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு வழி தெரிஞ்சாக்கும். எங்க என்ற பேரன் பேத்திங்களை காணோம். அவங்க 2 பேரும் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மெதுவாக வர்றாங்க. ரெனி, இங்கே வா, எவ்வளோ பெருசா வளர்ந்துட்ட. பெரியமா, அக்கா, தம்பி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஹை ரெனிகா. ரெனி மினிக்காலாம் வர்றாங்கன்னு ஏன் சொல்லவே இல்ல? ஹாய் பாட்டி. ஐ அக்கா, அக்கா. ஓ காட், இந்த ரெனியும் வந்திருக்காளா? இவ வந்திருக்கான்னு தெரிஞ்சதுதான் நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். அம்மா நல்லா என்னை ஏமாத்திட்டாங்க. நம்ம எல்லாரும் ஜாலியா விளையாடலாமா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். வாட் இஸ் திஸ் மா? உன் தங்கச்சி பாட்டி எல்லாரும் உனக்காக தானே உட்காந்துருக்காங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போ. ரெனி, அக்காவுக்கு இன்னும் உன் மேல இருக்கிற கோவம் போகலன்னு நினைக்கிறேன். ஆமா மினி, நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நான் என்னதான் பண்றது? நீ என்ன பண்ணாலும் ஒன்ன எனக்கு பிடிக்காது ரெனி. பாட்டி, நான் உள்ள போறேன்.